உனக்கு என்னடா வேணும்? எனக்கு அந்த டேப் தான் வேணும். ஓவியா, அந்த டேபை கொஞ்சம் கொடு. ம், அவன் விளையாடி தருவான். நோ டாடி, நான் கொடுக்க மாட்டேன். ம், ஐயோ பரவாயில்ல விடுங்க. அவ ஏதோ சீரியஸா விளையாடிட்டு இருக்கா, அது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஓவியா, அவன் சின்ன பையன், ஆசையா கேக்குறான்ல. ம், கொஞ்ச நேரம் கொடு. இது அவனுக்கு விளையாட தெரியாது. நீ சொல்லி கொடு. ம் ம் இதோ இங்க இருக்கு பாத்தியா? இத பாரதி, தட்டினா இது இப்படி போகும். நீ விளையாடு. இதே மாதிரி ஒண்ணு புதுசா நான் வாங்கி தரேன். ம், ஐயோ, ஏற்கனவே அவன் படிக்கிறது இல்ல, அப்புறம் டேப் கிடைச்சா ஃபுல்லா விளையாடிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். அது அப்படி இல்ல, இப்பதான் கலை, சொன்னேன், இது ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். நீயும் கூட சேர்ந்து விளையாடு. இத இங்க தொட்டா இதுக்கு பவர் கிடைக்கும். ஏங்க, நீங்க இங்க இருந்தா பசங்க பயப்படுவாங்க. வாங்க. நான் கட் பண்றேன். பாரதி, நீ விளையாடிட்டு அந்த பேக் கிட்ட வச்சிரு, சரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ம், சரி, ஓகே. கேஸ் சம்பந்தமா எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ம், இந்தாம்மா காஃபி குடி. என்னம்மா பாக்குற? இந்த வீட்ல இருக்கிற யாரும் நீ சாப்பிட்டியா காஃபி குடிச்சியான்னு கேட்க மாட்டாங்களே, அதான் நான் கேட்டேன். ஏன் வீட்டுக்கே வந்துட்டு எனக்கே காஃபி குடுக்குறீங்களா? ஐயோமா, நான் ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன். இத பாரு, நான் அவ்ளோ நல்லவெல்லாம் கிடையாது. இது உனக்கு நினைச்சியா? இது எனக்கு போட்டது. ஹலோ, நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆமா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாம 2 பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உங்களே என்ன மாதிரி நினைச்சீங்களா? சிவம் பொண்டாட்டி இல்லாம தனியா இருக்கானே, உங்க மருமகளை அவன் தலையில கட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணி தானே இங்க வந்திருக்கீங்க. ஐயோ, இவ்வளவுதான் உட்டக்கா? எதையும் முழுசா தெரிஞ்சுக்க மாட்டியா? எல்லாத்தையும் அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டே பேசுற. இங்க பாரு, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. என் மருமக தடம் தப்பி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க காவலுக்கே வந்திருக்கேன். ஏமா சிரிக்கிற? இல்ல, இப்படி காவல் காக்கிறதுக்கு எதுக்கு இங்க வரணும்? இதுக்கு உங்க மருமகளை வீட்லயே வச்சிருக்க வேண்டியதானே? இங்க பாரு, ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். இழுத்து பிடிச்சேன்னு வச்சுக்கோய, ரொம்ப முரண்டு பிடிக்கும். அது போக்குலயே விட்டு எப்ப இழுக்கணுமோ அப்ப இழுத்துறணும். ஷோ, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? உன் புருஷனுக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாதுன்னு தானே இந்த வீட்டுக்கே வராதவ இன்னைக்கு வந்திருக்க. சும்மா உளராதீங்க. மா, எல்லாம் எனக்கு தெரியும். என் மருமகளுக்கும் உன் புருஷனுக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடுது. வழக்கமா அவங்க வந்தாங்கன்னா வாசப்படியை தாண்டி உள்ளே வரமாட்டாங்க. அண்ணன் தான் இனியாவை கொண்டு போய் அங்க விட்டுட்டு ஓவியாவை இங்க கூட்டிட்டு வரும். பெரும்பாலும் அவங்க எப்பவுமே வரவே மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தோட தான் வந்திருக்காங்கன்னு சொல்லு. இதுல என்னங்க சந்தேகம்? கண்டிப்பா சொல்றேன், ஏதோ பிளானோட தாங்க வந்திருக்காங்க. பிளான் சொன்னா எப்படி? என்ன பிளான்? என்ன பிளான்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு அருமையான டைம் கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு பார்த்தா இப்படி குறுக்கு புகுந்து ஆட்டத்தை கலைச்சிட்டே இருக்காங்க. அதே தாங்க நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காலையிலேயே உங்க அண்ணன் வந்து ஒரு ரவுண்டு குழப்பி அன்பக்காவை அள வச்சுட்டு போயிட்டாரு. அவங்கள அப்படியே ஒரு மாதிரி தேத்தி சரி பண்ணியாச்சு. பின்னாடியே இவங்களும் வந்து நிக்கிறாங்க. அவங்க எப்ப கிளம்புவாங்க? இல்லங்க, இது வெறும் அரசியக்கா சம்பந்தப்பட்ட விஷயம்னா பரவாயில்ல, வாசல்லையே பேசி வச்சு அனுப்பிச்சிடலாம். அக்கா எப்பவுமே ஓவியாவை முன்னாடி நிறுத்தி தான் மொத்த கேமே ஆடுவாங்க. நாம எது பண்ணாலும் அது ஓவியா பாதிக்குன்றதுனால
பேச முடியாம வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் காதல் இவ்ளோ கஷ்டமானதா இருக்கு? சாதாரண காதலா இருந்தா பரவாயில்ல, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, அங்க ஒரு எக்ஸ் இருக்கு, பத்தாவதுக்கு நடுவுல கூட ஒரு வெக்ஸும் இருக்கு. யார் அது வெக்ஸ்? உங்க அம்மா தான். ஆமா ஆமா, எங்க அம்மா ஒரு எமகாதகி. இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஆளுதான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் எங்க அண்ணனுக்கு கரெக்டா போட்டு கொடுத்து அவனை வர வச்சது கூட எங்க அம்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சிரிக்கிற? இல்லைங்க, பெத்த அம்மாவை பத்தி இப்படி பேசுறீங்களே. யாரா இருந்தா என்னங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? ஆமாங்க, கரெக்ட். அரசி பேசுறத பாக்குறப்போ ஏதோ பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போற மாதிரி தெரியுது. இப்ப என்னங்க பண்றது? என்ன வேணா நடக்கட்டும், நீயும் நானும் எந்த சைட்லயும் இல்லாம நம்ம நடுவுலயே இருப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாண்டி அவங்க 2 பேரையும் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிப்போம். என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க. பயமா இருந்தா வேணாம் போ. இல்ல இல்ல இல்ல, கொடுங்க 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 கொடுங்க. சரி, கையை விடு. என்ன பலமான கற்பனையில இருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் அப்புறம்னா இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி தெரியுது. என்ன வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியும், நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. இந்த தீபாவளி ரொம்ப மறக்க முடியாத தீபாவளியா இருந்துச்சு. தேங்க்ஸ். இப்ப பாரு, என்ன தப்பா நினைக்கிறதே உங்க வேலையா போச்சு. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. என்ன பாக்குற? நியாயமா பார்த்தா நான் தான் உன்கிட்ட கோவப்படணும். நீ எதுக்கு என்கிட்ட கோவப்படணும்? ஏன் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றேன்னு சொன்ன, இப்போ பல பிள்ளைங்களுக்காக வாழ்ற மாதிரி தெரியுது. எதையுமே ஒழுங்கா யோசிக்க மாட்டியா? எனக்கு எதுக்கு வம்ப? விடு. ஓவியா, அம்மா, ஓவியா வா போலாம். இதோ வரேம்மா. என்னங்க வந்தா சாப்பிட்டா கிளம்புறேன்னு சொல்றா? எனக்கு அதே ஆச்சரியம்தான். நல்ல நாள் அதுமா, எந்த பிரச்சனையும் பண்ணாம கிளம்பி போறால, அத நினைச்சு சந்தோஷப்படு. ஓவியா வாமா போலாம். ஏய், கிளம்புறதுக்கு இவ்ளோ நேரமா? அம்மா, என்னோட டேப காணுமா? என்னடி சொல்ற? டேப காணுமா? ரூம்ல தானே வச்சிருந்த, நல்லா தேடி பாத்தியா? அம்மா, எல்லா இடமும் தேடிட்டேன், கிடைக்கலம்மா. ஓவியா, ரூம்ல தானே வச்சிருந்தேன், அங்கதானே இருக்கும். நீ வேற எங்கேயாவது எடுத்துட்டு போனியா? பாரதி தான் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். இப்ப அவன் கிட்ட கேட்டா எனக்கு தெரியாது, உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றான். என்ன பாரதிய பத்தி பேச்சு அடிப்படுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எதுங்க ஒண்ணும் இல்ல? ஏதோ காணும் பாரதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஓவியா, மறுபடியும் உன் ரூம்ல நல்லா தேடி பாரு. நல்லா தேடிட்டேன் டாடி, அங்க இல்ல. பாரதி, பாரதி. பாட்டி. என்ன பாட்டி? பாரதி, அக்காவோட டேப அவ உன்கிட்ட கொடுத்தன்றா? ஆமா பாட்டி, அக்கா என்கிட்ட கொடுத்தாங்க. வீடியோ கேம் விளையாடிட்டு நான் அக்கா கையில திருப்பி கொடுத்துட்டேன். டேய், நீ எப்படா என் கையில கொடுத்த? அக்கா, நீங்க தானே பேக் பக்கத்துல வச்சுட்டு போன்னு சொன்னீங்க. என்னம்மா, கிடைச்சதா? இல்ல சிவா, அங்க இல்ல. ஓவியா, டாடி தான் தேடி தரேன்னு சொல்றேன்ல. டாடி, என் ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் அதுல தான் டாடி இருக்கு. எனக்கு இப்பவே டேப் கண்டிப்பா வேணும். ஏண்டி அடம் பிடிக்கிற? அதான் டேப் எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல. திரும்ப திரும்ப அப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அரசி பேசுற? யார சொல்ற? அதான் ஓவியா தான் தெளிவா சொல்றாளே, பாரதி தான் டேப வச்சிருந்தான்னு. அப்ப அவனதான் சொல்லணும். அதான் அவன் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றான்ல. அவன் சொன்னா நாங்க அதை நம்பணுமா? அரசி, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற? இப்ப நான் என்ன பிரச்சனை பண்றேன்? நான் உண்மையை தானே சொல்றேன்.
இவன் தான் அந்த டேப் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான்னு என் மனசுக்கு தோணுது. வேணா அரசி, தேவையில்லாம சின்ன பையன் மேல பழிய போடாதீங்க. நான் என் பசங்களை அப்படி வளர்க்கல. சிலது வளர்ப்புல வரும், சிலது பிறப்புலயே வந்திருக்கோம்ல. பாத்தீங்களா, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம என் பிள்ளைக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டீங்க. அன்பு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிக்கலாம். நான் பொறுமையா தான் இருந்தேன், நீங்க எல்லாரும் தான் அவசரப்பட்டுட்டீங்க. நான் அதை சும்மா விட போறதில்ல. அன்பு, ஆண்டி ஆண்டி அன்பு, ஏய் அன்பு, அப்பா, நான் ஏதாவது உளறிட்டனா? இல்லம்மா. இனிமே இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாங்க கிளம்புறோம். வா போலாம். நில்லு. என்ன மன்னிப்பு கேட்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் இல்ல, நீதான். ஏன்னா தப்பு பண்ணது உன் பொண்ணு. அப்பனோட திருட்டு புத்தி என் பிள்ளைக்கு வரும்னு சொன்ன. உன் பொண்ணோட திருட்டு புத்தி யார்கிட்ட இருந்து வந்துச்சு? உன்கிட்ட இருந்தா? ஏய், யார்கிட்ட என்ன பேசுற நீ? ஆமாமா, இத நான் பேசிருக்க கூடாது. எனக்கு வந்த கோவத்துக்கு ஓங்கி ஒரு அற விட்டுருக்கு. அத விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன்ல, என்னோட தப்புதான். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் போடுறியா? என்ன சிவம், அமைதியாயிட்டீங்க? உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, சொல்லுங்க. அன்பு, விடுங்க. என்னது விடணுமா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. டேய், என்னதான்டா நடந்துச்சு? அதான் உங்க அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. என் புள்ளைய பார்த்து நீ எடுத்தியான்னு கேட்க தெரிஞ்சதுல, இப்போ உங்களால பதில் சொல்ல முடியலையா? அவங்க அப்பா திருட, அதனால இவனும் திருடனதான் இருப்பான்னு இவ சொன்னப்போ எல்லாரும் பேசாம தானே இருந்தீங்க. இப்ப உங்களால உண்மையை சொல்ல முடியலையா? அன்பு, என்ன அன்பு, என்ன நடந்துச்சு? கொஞ்சம் பொறுமையாயிரு. இதுல பொறுமையா போறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏய், இங்க வாடி. ஏய், என்ன என் பொண்ணு பார்த்து வாடி போடின்னு சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணவளுக்கு இந்த மரியாதை தான். என் பையனுக்குனா ஒரு மரியாதை, உன் பொண்ணுக்குனா ஒண்ணா? ஓவியா, இங்க வா. வாடி, வான்னு சொல்றேன்ல. உண்மையை சொல்லு. உன்னோட டேப பாரதி பேக்ல வச்சது யாரு? நல்லா இருக்கே உன் கதை. நீ பாட்டுக்கு புதுசா ஒரு கதை சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் கதை சொல்லல, என்கிட்ட சாட்சி இருக்கு. நாங்க என் பேர புள்ள எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீங்க என்னமோ எடுத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரிம்மா, அவன் எடுக்கல. ஓவியா தான் ஏதோ விளையாட்டா. எது விளையாட்டா? அயோக்கியத்தனம். ஐயோ, ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருந்தா பரவாயில்லையே, திட்டம் போட்டு பொருளை எடுத்து அவன் பேக்ல வச்சுட்டு அவன் மேல திருட்டு பழிய போட்டிருக்கான். இதெல்லாம் குழந்தைங்க பண்ற விஷயமா? சரியான கிரிமினல். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே முழிக்கிறா பாருங்க, மொழி. அன்பு, இத பெருசுப்படுத்த வேணாம், விடுங்க. என்னத்த விடணும்? என் பேரனை திருடன்னு சொல்லும் போது நீ சும்மா தானே இருந்த. இப்ப உன் பொண்ண சொன்ன உடனே அப்படியே உனக்கு வலிக்குதோ? நடந்தது நடந்து போச்சு அன்பு. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்னது என்ன பண்றதுன்னு தெரியலையாம்ல? அநியாயமா பழியும் ஆடியும் இவனுக்கு விழுந்தது. இந்த அவமானம் எல்லாம் எங்களுக்கு தேவையா? ஏய், இப்ப இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? இப்ப நான் என்ன பண்ணான்னு சொல்ற நீ? அன்பு,
என் பிள்ளைய அடிக்கும் போது உனக்கு வலிக்கல, இப்ப உன் பொண்ணு அடிச்ச உடனே உனக்கு வலிக்குதா? இன்னைக்கு நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். உனக்கும் பாஸ்கருக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இன்னொன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னதான் இருந்தாலும் உன் புள்ள வேற, என் புள்ள வேற. நீ என் பசங்கள உன் பசங்க மாதிரி பார்த்துப்ப நம்பினேன் பாரு, தப்புதான். ரொம்ப நன்றி. அன்பு 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 வாங்க. அன்பு அன்பு, நான் சொல்றத கேளுமா. யாரோ ஒருத்தி கூட அவன் சேர்ந்து தீபாவளி கொண்டாடிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன வேணாலும் சொல்றா. புள்ளைய அடிச்சவளை நீ 4 சாத்து சாத்திருக்கணும். அதுக்கப்புறம் என்ன வந்திருந்தாலும் நான் பாத்துக்க போறேன். எங்க நடந்தது நடந்து போச்சு, இத அப்படியே விடுவீங்களா? இத போய் ஏங்க இன்னும் பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க? உனக்கு எதுவும் தெரியாது, வாய மூடு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அரசி, எனக்கு மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, அதுக்குள்ள என்ன பண்ணணும்ன்றத நீயே முடிவு பண்ணி வை. சரி, ராஜசேகருக்கு ஃபோன் பண்ணியா? ஏங்க எதுக்குங்க தேவையில்லாம அவர் இந்த பிரச்சனை இழுக்கிறீங்க? அரசி, நீ ராஜசேகருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. அதை என்னன்னு பாரு, நான் வந்துடுறேன். செல்லகுட்டி, தாத்தா இருக்கேன். ஓ மேல கை வச்சா என்ன ஆகுன்றத தாத்தா காட்டுறேன். டோன்ட் வரி. அம்மா, இப்ப எதுக்குமா நீ போன் புடுங்கன? ஏய், அங்க என்னடி நடந்துச்சு? அதான் என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம்ல. திரும்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டா அத நீ உங்க அப்பா கிட்ட சொன்ன கதை. நிஜத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இதுல என்ன நிஜம் பொய்ன்னு இருக்கு? அவ என்ன லூசா? சும்மா இருக்கிற புள்ளைய ஏன் கை நீட்டி அடிப்பா? நீ என்ன பண்ண? உன் புள்ள என்ன பண்ணா? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லு. அவளுக்கு பொறாம. அவ ஜாலியா சிவத்தோட தீபாவளி கொண்டாடலான்னு வந்தா, நாங்க போய் கெடுத்துட்டோம்ல. அதான் கோவத்துல குழந்தைய அடிச்சிட்டா. ஏய், ஓவியா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. உன் பகைய நீயே வச்சுக்கோ. எதுக்கு தேவையில்லாம ஓவியாவை எதுக்குள்ள இழுக்கிற? ஏய் ஓவியா, பாட்டுக்கிட்ட என்னடி சொன்ன? நான் ஒண்ணும் சொல்லலமா. எதுக்கு இப்ப அவள மிரட்டுற? அவளோட டேப அந்த பையனோட பேக்குள்ள வைக்க சொன்னது நீதானே. இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. உனக்கு அசிங்கமா இல்ல? உன்னோட சுயநலத்துக்காக குழந்தைய தப்பு பண்ண வைக்கிற. போதும் அரசி, எல்லாத்தையும் விட்டு தள்ளு. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே. அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உன் சந்தோஷத்தை நீயே கெடுத்துக்காத. ஓவியா, நீ வா. வான்றல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்புதான். அன்பு, இனிமே உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். புரிஞ்சுதா? உள்ள அத்தை இருப்பா. 2 பேரும் சண்டை போடாம விளையாடுங்க. சரியா? உள்ள போங்க. நில்லு. என்ன தைரியம் இருந்தா ஏன் பிள்ளைக்கு அவங்க திருட்டு பட்டம் கட்டுவாங்க? வேணும்னே நம்மள கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. வருஷம் எதுக்கு 4 செவத்துக்குள்ளேயே தீபாவளி கொண்டாடிக்கிட்டு வெளியில எங்கேயாவது போய் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு தானே நானும் சரின்னு சொன்னேன். இவ்ளோ வஞ்சத்தை மனசுல வச்சுட்டு நம்மள இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே வேணான்னு சொல்லி தொலைச்சிருப்பேன். ஒண்ணும் தெரியாத சின்ன குழந்தை அவ. மொத்த குடும்பமும் சுத்தி நின்னு அவ மேல திருட்டு பட்டம் கட்டப்போ என் மனசுல அப்படியே பதறி போச்சு. எனக்கு தெரியும் அந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே புத்தி சுத்தம் கிடையாதுன்னு. அவங்க என்னவோ வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரியும், நாம என்னவோ ஒண்ணு இல்லாம அவங்க வீட்டுக்கு தீபாவளி கொண்டாட போன மாதிரியும் அவங்க நடந்துக்கிட்டாங்க.
விடுங்க ஆண்டி, முடிஞ்சத போட்டு திரும்ப எதுக்கு பேசிட்டு. இங்க பாரு கீதா, என் மனசுல ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே தப்பா தான் தோணிட்டு இருந்தது. கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அந்த வீட்ல இருக்கவங்க நல்லவங்க தான். வெளியில இருந்து வந்த அந்த அரசி தான் சந்தோஷமா இருந்த நமக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்டா. வெளிய இருந்து வந்தவ சொன்னானா வீட்ல இருக்கிறவங்களுக்கு எங்க போச்சு புத்தி? டேய், என்னடா இது? தப்பு பண்ண புள்ளைய லேசா ஒரு தட்டு தட்டினா அது தப்பாடா? என்னது தட்டு தட்டினால? என் புள்ளைய கன்னத்துல அரைஞ்சிருக்கா, அது தப்பு இல்லையா? சொல்லுங்க, அது தப்பு இல்லையா? இதுவே இனியா தப்பு பண்ணி அவ இனியாவை அடிச்சிருந்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? டேய், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ரெண்டுமே என் பேத்திக்க தான்டா. ஓவியா தப்பு பண்ணா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவ அடிச்சா. டேய், பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கணும்னா கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சு தான்டா ஆகணும். இங்க பாருங்க, இத்தனை வருஷத்துல என் பிள்ளைங்க மேல ஒரு சுண்டு விரல் கூட பட்டது இல்ல. எங்கிருந்தோ வந்தவ அவ. அவ யாரு என் புள்ள மேல கை வைக்கிறதுக்கு? என் புள்ளனா அவளுக்கு இலக்காரமா போச்சா? சிவா, நீ ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கடா. ஓம் புள்ள ஏன் புள்ளன்னு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. அன்பு, ஓம் புள்ள ஏன் புள்ளன்னு பிரிச்சு பாக்கலப்பா. அவ பையனையும் தானே அவ அடிச்சா. அதே மாதிரிதான் ஓம் பொண்ணு தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதும் அவ அடிச்சுட்டா. அம்மா, தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அவ பையனை அடிச்சது கூட நம்ம மேல இருக்கிற கோவத்தினால. அந்த கோவத்திலையும் ஆவேசத்திலையும் தான் ஓவியாவை அடிச்சா. அது எந்த விதத்துல நியாயம்? அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? பிரச்சனை வேண்டாம், பொறுமையா போ அப்படின்னு தானே சொன்னேன். ஏன் அடிக்கணும்? ஓவியாவை அடிச்சா எனக்கு வலிக்கும்ல, அதுக்காக தான் என் கண்ணு முன்னாடியே என் புள்ளைய அடிச்சிருக்கா. டேய், கொஞ்சம் நிதானமா பொறுமையா யோசிடா. அப்பா, எனக்கு என் புள்ளைங்க தான் முக்கியம். என் புள்ளைங்க மேல ஒரு துரும்பு பட்டுச்சு, அவ்வளவுதான். எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இங்க பாரு சிவம், நீ கோவத்துல இருக்க. தேவையில்லாம பேசாத. இது ஆற விடு. இன்னும் 2-3 நாள் போகட்டும். நானே போன் பண்ணி அன்புவை வர சொல்றேன். நம்ம எல்லாம் நேர்ல உட்காந்து பேசினா எல்லாம் சரியாயிடும். என்ன போன் பண்ணி பேச போறீங்களா? நீங்க யாராவது அவளுக்கு போன் பண்ணி பேசுனீங்க, அவ்வளவுதான். எப்ப என் புள்ளைய அடிச்சாலோ அப்பவே என் மனசுல இருந்து அவளை நான் தூக்கி தூர எறிஞ்சிட்டேன். என்ன ராஜசேகர் இது? ஓவியாவை அடிச்சிட்டான்னு சொல்ற, நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க? என்ன பண்ண சொல்ற? என்ன என்ன இவ்ளோ சாதாரணமா கேக்குற? என் பொண்ணை எவ்வளவு ஒருத்தி அடிச்சிட்டான்னு எங்க அப்பா எவ்வளவு கோவப்பட்டாரு தெரியுமா? நீ என்னடானா ரொம்ப கேஷுவலா நான் என்ன செய்யறதுன்னு கேக்குற? ராஜசேகர், எனக்கு புரியல. நிஜமாவே உனக்கு ஏன் மேலயும் என் குழந்தைங்க மேலயும் அன்பு இருக்கா இல்லையா? அரசி, இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் எனக்கு ரத்தம் கொதிச்சுது. உடனே அவன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கணும்னு எனக்கு கோவம் வந்துச்சுதான். ஆனா நான் கேட்டா என்ன நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் நான் அமைதியா இருந்தேன். என்ன பாக்குற? நான் கோவப்பட்டா மட்டும் என்ன நடக்க போகுது? இது நான் சிவன் கிட்ட கேட்க போனா நீ யாரான்னு என்ன திருப்பி கேட்பான். சரி, அன்பு கிட்ட போய் ஏன் நீ ஓவியாவை அடிச்சன்னு கேட்டா அவ மட்டும் என்ன சொல்லுவா? நீ யாருடா இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு திரும்ப என்ன கேட்பா. நான் யாருன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ எனக்கு உரிமையை கொடு. அதுக்கப்புறம் இந்த ராஜசேகர் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். அரசி என்னோட பொண்டாட்டி, ஓவியா என்னோட பொண்ணு. அவளை தொட்டா நான் கேட்பேன்னு அவங்க கிட்ட என்னால பேச முடியல. ஏன்னா நீ தான் அந்த அதிகாரத்தை இன்னும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை. என்னதான் சண்டை போட்டாலும் கடைசியில் எனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சுது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிட்டு அமைதியா போக வேண்டியதா இருக்கு. இப்ப அரசி, நீ இந்த செகண்ட் தைரியமா சொல்லு. நான் இப்பவே கிளம்பி அங்க போறேன். யாரு? அவன்தான். சரி, எடுத்து பேசு. ஹலோ, நான் சிவம் பேசுறேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ற? பாரு, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு போன் பண்ணல. நான் ஓவியா கிட்ட பேசணும். அவகிட்ட போனை கொடு.
நல்ல நாள்லயே நீ கால் பண்ணா நான் அவகிட்ட போனை கொடுக்க மாட்டேன். இப்ப நீ பண்ண காரியத்துக்கு நான் போய் அவகிட்ட போனை கொடுப்பனா? பாரு, நேரா என்னால அங்க கிளம்பி வந்திருக்க முடியும். நான் அங்க வந்தா நீ கத்துவ, உங்க அப்பா கத்துவாரு. ஓவியா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். தயவு செஞ்சு அவகிட்ட போனை கொடு. எவ்வளோ ஒருத்தி என் புள்ளைய அடிக்கும் போது நீ வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த. இப்ப என்னமோ பெருசா பேசுற. என்ன விட உன் புள்ளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவ உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ தயாரா இல்ல. பெத்த புள்ளைய இன்னொருத்தி முன்னாடி விட்டு கொடுத்துட்டு இப்ப ஏதாவது பேசி அவளை ஏமாத்தலான்னு பாக்குறியா? அவ ஒண்ணு இனியா கிடையாது நீ போடுற டிராமாவில நம்பிட்டு இருக்கிறதுக்கு. அவ ஓவியா. அவ்வளோ ஈஸியால அவளை ஏமாத்திர முடியாது. அரசி, நான் அவகிட்ட பேசணும். நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. பாரு, கோர்ட்டே எப்ப வேணாலும் ஓவியா கிட்ட பேசலான்னு எனக்கு அனுமதி கொடுத்திருக்கு. ஹோ, வெரி குட். நீ என்ன பண்ற? கோர்ட்டுக்கு நேரா போயிட்டு என்ன ஓவியா கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பெட்டிஷன் போடு. நான் ஏன் சைடுல இருந்து ஏன் ஓவியா கிட்ட பேச விட மாட்டேங்கிறேன்னு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். பாப்போம் யாரோட விளக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அரசி, நீ இருக்கிற தைரியத்துல என் புள்ள மேல கை வச்சத பார்த்தல்ல, அப்பவே நீ யாருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் யாருங்கிறது உனக்கு புரியணும். அவ உன் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே என் புள்ளைய இப்படி அடிக்கிறா. அப்ப அவ வந்ததுக்கு அப்புறம் இனி அவ என்ன பாடுபடுத்த போறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இத பார், இனி அவ என்கிட்டயே கொடுத்துரு. அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நீ எனக்கு போன் பண்ணாத. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கோ. அரசி, நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை விட வேற எந்த விஷயமும் இந்த அம்மாவுக்கு பெருசு இல்லடா. உங்க நிம்மதியும் சந்தோஷமும் தான்டா அம்மாக்கு முக்கியம். இதுதான் நம்ம வீடு. வேற யாரையும் நம்ம சேர்த்துக்க வேணாம். நாமளும் வேற யார்கிட்டயும் நம்மள சேர்த்துக்க சொல்ல வேணாம். நமக்கு நம்ம 3 பேர் மட்டுமே போதும். நம்மள மாதிரியே மத்தவங்களும் அடுத்தவங்க பிள்ளைங்க கிட்ட அன்பா இருப்பாங்கன்னு நான் நினைச்சது தப்பா போச்சு. பாரதி, கலை, தூங்கலாமா? என்னாச்சு? இவ்ளோ நேரம் தூங்காம இங்க உட்காந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. கலை, நீ சொல்லு. பாட்டி, பாரதி ரொம்ப சோகமா இருக்கான். என்ன? ஒண்ணும் இல்ல அத்தை. அவனை நான் அடிச்சிட்டேன்ல, அது அவனுக்கு கஷ்டமா இருக்கு போல இருக்கு. அதான். அன்பு, புள்ள பயந்துட்டான். நீ என்ன சாதாரணமான அடி அடிச்ச அவன? அவன் மேல உள்ள ஆத்திரத்தை நீ குழந்தை மேல காட்டுற. இங்க பாரு, நம்மள புடிச்ச சனி இன்னியோட ஒழிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்க. பாரதி கண்ணு, நீ எதுவும் பயப்படாத. நீ வா, என் கூட வந்து படுத்துக்கோவா. இவனை என் கூட படுக்க வச்சுக்கிறேன். இல்ல வேணா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, இவ என் கூடயே இருக்கட்டும். நடந்ததை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இவனை என் கூட படுக்க வச்சுக்கிட்டா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீயும் கலையும் ஒன்னா போய் தூங்குங்க. இவனை நான் கூட்டிட்டு போறேன். வாப்பா, வா. ஹாய் அன்பு. என்னடி காலையில வந்திருக்க? என்னடி மறந்துட்டியா? அந்த நகை கடைக்காரரை நம்ம இன்னைக்கு பார்க்க போனோம்ல. அது 22ஆம் தேதி தானே? சரியா போச்சு, இன்னைக்கு 22ஆம் தேதி. இருக்கிற டென்ஷன்ல எல்லாமே மறந்துட்டேன். எப்ப போணும்? 9 மணிக்கு அங்க இருக்கணும். ஏய், லேட் ஆயிடுச்சு, வா போலாம். அன்பு, இங்க பாரு. உட்காருப்பா. பாரதிக்கு உடம்பு சுடுது, காய்ச்சல் அடிக்குது. என்னாச்சு? ஐயோ, நெருப்பா சுடுதே. ஒண்ணும் இல்ல, லேசான காய்ச்சல் தான். மருந்து கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அத்தை, மலர் எங்க? அவ மெடிக்கல் கேம்ப்னு காலையிலேயே வெளியே கிளம்பிட்டா. அப்போ வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? வேணாம் அன்பு. மலர் காலையிலேயே கிளம்பும் போது காய்ச்சல் அதிகமானா இந்த மாத்திரையை கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. இவனை நான் பாத்துக்கிறேன். சாதாரண காய்ச்சல் தான், மாத்திரை கொடுத்தா இதெல்லாம் சரியா போக போகுது. இத பார், நீ உன் வேலையை போய் பாரு. பாரதி, என்னடா என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் ரொம்ப சுடுதுமா.
அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சாதாரண காய்ச்சல் தான், இது ஒண்ணும் செய்யாது. இத பாரு, நீ எதையும் யோசிக்காத. ஏதோ அவசரமா கிளம்புறல, நீ போ. இவனை நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, இவனை பாத்துக்கோங்க. பாரதி சரியாயிடும்னு. மலர் வேற இல்ல, அதனாலதான் நான் யோசிக்கிறேன். என்ன அன்பு, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் இல்ல அத்தை. ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க தனியா எப்படி சமாளிப்பீங்க? அம்மா. என்ன பாரதி? அப்பா இருந்தா என்ன பாத்து பாருமா. ஐயோ, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அவனாதான் ஏதோ கேக்குறான். அம்மா, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்பாவை வர சொல்லுங்கம்மா. அன்பு, உங்க 2 பேருக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாம அப்பா வேணும்னு கேக்குறான். நீ அவன இல்லம்மா, நீ என்ன செய்யணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்க. கீதா வா, நம்ம கிளம்பலாம். நான் வரேன். நீங்க பாரதியை பாத்துக்கோங்க. பாரதி, பாட்டி கொடுக்கற மாத்திரைய ஒழுங்கா நீ சாப்பிடணும், சரியா? அம்மா சீக்கிரமா வந்துருவேன். என்னத்தா பதில் சொல்லாம போனா எப்படி? நான் வேணா அவனுக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? அப்பன பார்த்தாவது இவனுக்கு உடம்பு சரியாகுதான்னு பாப்போம். சரிதா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்னடி இது, இப்படி கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டிட்ட? எப்பா, இப்ப வண்டியை ரிவர்ஸ் தான் எடுக்கணும். ஆமா, ரிவர்ஸ் தான் எடுக்கணும். நான் இல்ல, அவங்க. யாரு? நான் நிறுத்தினா? அவன்தான் வேணும்னே வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கு அப்படியே அவன் வண்டியை முட்டி தள்ளிடுவேன். நீ என்ன பெரிய லாரிய வச்சிருக்க? அவன் ஜீப்ப போய் முட்டுறன்ற? அவன் முட்டினாலும் நம்ம முட்டினாலும் சேதாரம் நமக்கு தான். சரி, நீ முதல்ல வண்டி ரிவர்ஸ் எடு. நான் ஏன் எடுக்கணும்? அவ எடுக்கட்டும். எடுக்கலனா அப்படியே நிக்கட்டும், பாப்போம் எவ்வளவு நேரம் அப்படியே நிக்கிறாங்கன்னு. என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? ஐயோ பாவம், பொண்ணுன்னு நம்ம விட்டு கொடுக்கறோம்ல, அதுக்கெல்லாம் மரியாதை கிடைக்காத டைகர். நம்மளதான் முட்டாள நினைப்பாங்க. அது இல்லையா, சின்ன ரோடு, கரெக்டா ரிவர்ஸ் எடுக்கலனா வண்டி சிக்குயா. புள்ளைய கை நீட்டி அடிக்க மட்டும் தெரியுது இல்ல, ரிவர்ஸ் எடுக்க தெரியாதாமா? திமிரு பிடிச்சவன் வேணும்னே பண்றான். யோ, எந்த கோவத்தை எதுல வந்து காட்டுற? வண்டிய ரிவர்ஸ் எடுத்தா எடுக்கட்டும், இல்லனா இங்கே நிக்கட்டும். இது தாண்டி இவன். இது வரைக்கும் அவன் நம்ம கிட்ட நடந்துகிட்டதெல்லாம் வெறும் நடிப்பு. ஏதோ ஒண்ணு, நம்ம போனோம்ல. யோ, வண்டி ரிவர்ஸ் அடியா? ஆமா, பெரிய மகாராணி ஹார்ன் அடிக்கிறாங்க. அவங்க ஹார்ன் அடிச்சா நம்ம பயந்துகிட்டு ரிவர்ஸ் எடுக்கணுமா? அவன் ரிவர்ஸ் போற மாதிரி தெரியல, நீயாச்சும் கொஞ்சம் ரிவர்ஸ் எடு. எதுக்கு பிரச்சனை பெருசு பண்ற? பின்ன என்னடி, அவன் ஆம்பளை திமிர காட்டலாம், அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? எப்பா பாவம்பா. யாரு பாவம்? அவ பாவமா? வண்டிய ரைஸ் பண்ணி முற்ற மாதிரி வரா, அவளை போய் பாவம்ன்ற? சிவா, சீக்கிரமா ஒரு முடிவு எடு. இப்ப பாரு. ஏங்க, கொஞ்சம் வண்டியை பின்னாடி தான் எடுங்களேன். ஏங்க,
சொல்லி பார்த்தாச்சுங்க, கேக்குற மாதிரியே இல்ல. நீங்க பின்னாடி எடுங்க. ஏங்க உங்களுக்கு தான் சைடுல அவ்வளவு இடம் இருக்குல்ல, நீங்க போலாம்ல. கலை, இந்தா எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. உன் சாப்பாடெல்லாம் கொட்டிடுச்சுல்ல. இல்ல வேணாம், எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. அம்மா கிட்டலாம் சொல்ல வேண்டாம். இந்தா எடுத்துக்கோ. அன்பாண்டி அப்பா மேலயும் என் மேலயும் கோமா இருக்காங்கன்னு தெரியும். அதனால நீ ஆண்டி கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன பாக்குற? இந்தா சாப்பிடு. இத நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். உட்காரு உட்காரு. கலை, சாரி. நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குற? ஆன்ட்டியை அன்னைக்கு அடிக்கிறதுக்காக அப்பா கை ஓங்கினது ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆன்ட்டி வீட்ல இருந்திருந்தாங்கன்னா நான் ஆன்ட்டி கிட்ட சாரி கேட்டிருப்பேன். ஆன்ட்டி கோவப்பட்டு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. ஆன்ட்டி அப்செட்டா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. என் அப்பா அப்படி பண்ணதுக்காக நான் உன்கிட்ட சாரி கூட கேட்டுக்கிறேன். சாரி இனியா. நீ எதுக்கு சாரி சொல்ற? அம்மா ஓவியாவை அடிச்சிட்டாங்கல்ல, நீ எதுக்கா உண்மைய சொன்ன? ஓவியா உன்னோட சிஸ்டர் தானே. அவ தப்பு பண்ணப்ப கூட நீ அவளை சேவ் பண்ணாம நீ எதுக்காக எங்க கிட்ட உண்மைய சொல்லிட்ட? ஓவியா பண்ணது தப்பு, அதனாலதான் நான் உண்மைய சொன்னேன். உனக்கு எங்க அம்மா மேல கொஞ்சம் கூட கோவமே இல்லையா? இல்ல, எனக்கு எங்க அப்பா மேலதான் கோவம். ஓவியா தப்பு பண்ணான்னு ஆன்ட்டி அடிச்சாங்க. அதுக்காக எங்க அப்பா கோவப்பட்டு ஆன்ட்டி அடிக்க கை ஓங்கினது நியாயமே இல்ல. நான் அப்பா கிட்ட நல்லா சண்டை போட்டுட்டேன். நான் இப்ப அப்பா கிட்ட பேசுறதும் இல்ல. எல்லாம் அந்த ஓவியாவாலதான். ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க. என் புள்ள உடம்புக்கு முடியாம கிடக்குறான், அவன் தேறி வரட்டும், பிறகு சாப்பிடுறேன். வா அன்பு. பாரதிக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு? அப்பனை பார்த்ததும் அப்படியே தாவி ஒட்டிக்கிட்டான். காய்ச்சல் எல்லாமே பறந்து போச்சு. படுக்க போட்டிருந்தேன், தூங்காம அப்படியே சினுங்கிக்கிட்டே இருந்தான். அதனாலதான் பாஸ்கர் வந்து தோல்ல போட்டு தூங்க வைக்கிறேன்னு சொன்னான். ஒண்ணும் இல்ல தம்பி, ஒண்ணும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல அன்பு, அவனுக்கு இப்ப காய்ச்சலே இல்ல. தர்மாமீட்டர் எல்லாம் வச்சு பாத்துட்டேன். மலருக்கும் போன் பண்ணி பேசிட்டேன், ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டா. பாரதிய கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அன்பு, இருக்கட்டும். வேலையெல்லாம் பார்த்து நீ டயர்டா வர, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் புள்ளைய பாத்துக்கிறேன், போ. ஆமா ஆமா, பாரதியும் இவன் மருந்து கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சான். மடியில படுக்க வச்சு இவன் தான் கஞ்சி ஊட்டினான். எனக்கே ஆச்சரியமா இருந்தது, கிழவி கணக்கா இம்புட்டையும் பண்றானேன்னு. அப்புறம் நெத்தியில பத்தெல்லாம் போட்டான், இவன் தோல்லையே படுத்து தூங்கிட்டான். நீ போ அன்பு, நாங்க இவனை பாத்துக்கிறோம். அன்பு, தேங்க்ஸ் அன்பு. இப்போ என்னத்துக்கு தேங்க்ஸ்? இல்ல, தீபாவளி அன்னைக்கு கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். அதை எதையுமே மனசுல வச்சுக்காம என் பிள்ளைய பார்க்க பர்மிஷன் கொடுத்தல, அதுக்குதேன். என்ன பாக்குற? இதெல்லாம் உன்கிட்ட சர்டிபிகேட் வாங்குறதுக்காக பண்ணல. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் பாரதிக்கு ஒண்ணுனதும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பதறி போச்சு. 1000 வாட்டி அம்மா கிட்ட கேட்டேன், அன்பு கிட்ட சொன்னியா? அன்பு சரின்னு சொன்னாலான்னு கேட்டேன். அம்மா ஆமான்னு சொன்ன பிறகுதான் நான் கிளம்பி வந்தேன். யாரு இதை வச்சுக்கிட்டலாம் நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. பிள்ளைக்கு உடம்பு சரியானதை நான் ஓடி போயிடுவேன். பாஸ்கர் வேற அவனை தோல்ல தூக்கி வச்சிருக்கான். இப்ப நான் என்னதான் பண்றது? என்னடி லூசு மாதிரி பேசுற? பாஸ்கரே ஒரு ஃப்ராடு. நீ இப்ப மென்டலா வீக்கா இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரதுக்கு பாக்குறான்.
நீயும் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்க. எவன் தான் நல்லவன்? என்னடி சொல்ற? பாஸ்கர் கெட்டவன். அப்ப நல்லவன் யாரு? அந்த சிவம் நல்லவனா? இத பாரு, நான் அந்த சிவத்தை ஒன்னும் நல்லவன்னு சொல்ல வரல. நமக்கு அந்த சிவத்தை ஒரு 3-4 மாசமா தான் தெரியும். ஆனா நீ இந்த பாஸ்கர் கூட 10 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்க. அவனோட யோகிதை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னையும் குழந்தைங்களையும் நடு ரோட்ல விட்டுட்டு போனான். காசு பணத்துக்காக அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட உன்னையே விற்க பார்த்தான். அப்படிப்பட்ட அயோக்கியடி அவன். இதெல்லாம் நீ மறந்துடாத. என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இந்த பாஸ்கர் கெட்டவன் எனக்கு தெரியும். இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆம்பளையாவது நல்லவனா இருப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். என் நம்பிக்கை பொய்யாயிடுச்சு. எல்லாரும் ஒரே மாதிரிதான். இத பாரு அன்பு, நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கும் சிவத்துக்கும் பிரச்சனை. அதுக்கு காரணமே நீ சிவத்து மேல வச்சிருந்த அன்பும் நம்பிக்கையும் உடைஞ்சிருச்சு. அந்த கோவத்தையும் ஏமாற்றத்தையும் நீ சிவம் மேலதான் காட்டணும். அதை விட்டுட்டு அவன் மேல உள்ள கோவத்துல பாஸ்கரை மறுபடியும் உன் லைஃப்ல நுழை விட்டுறாத. 2 நாளைக்கு முன்னாடிதான் உன்கிட்ட இருந்து பாரதியை பிரிச்சிருவேன்னு நோட்டீஸ். யார் அவங்களுக்கு ஏன் புள்ளைய அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அம்மா வேணாமா, சண்டைலாம் வேணாம். சண்டை போடுறதா? அந்த டீச்சரை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னடி இப்படி எல்லாம் பேசுற? ஆமாடி, ஏன் புள்ளைய அடிச்சிருக்காங்க, எனக்கு வலிக்காதா? சரி, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? கலை, அந்த டீச்சர் எங்க? தோ அவங்கதாம்மா. என்ன பிரச்சனை? நான் கலையோட அம்மா. சொல்லுங்க. அவளை நீங்க அடிச்சீங்களா? என்ன சண்டைக்கு வந்திருக்கீங்களா? சண்டைக்கு வந்திருந்தா இந்நேரம் கன்னத்துல ஒண்ணு விட்டுருப்பேன். ஏய் என்னடி? ஏய் இரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உங்க பொண்ணோட டீச்சர்னா அந்த மரியாதை கூட இல்லாம பேசுறீங்க. சின்ன பசங்களை போய் அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னங்க மரியாதை? அவ தப்பு பண்ணா அதான் நான் அடிச்சேன். ஓ, அப்ப நீங்க அவளை அடிச்சது தப்புன்னு எனக்கு தோணுது. நான் உங்களை அடிக்கட்டுமா? இந்த வேலையை வெளிய ஒருத்தன் பண்ணா அவனுக்கு பேர் ரவுடி, அதே நீங்க பண்ணா அதுக்கு பேர் டீச்சிங்கா? இன்னொரு தடவை உங்க கை பட்டுச்சுன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் நியாயம் பேசிட்டு இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. சரிங்க, நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, இது தப்பு இல்லையா? நான் அப்படிதான் பேசுவேன். உங்க புள்ள மேல ஒருத்தர் கை வச்சா அப்ப தெரியும் உங்களுக்கு அந்த வலி என்னன்னு. சாரிங்க. சும்மா நான் மிரட்டினதுக்காக சாரி சொல்லாதீங்க. இனிமே எந்த குழந்தையும் அடிக்காதீங்க. அதுக்கு பேரண்ட்ஸுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போங்க போங்க, போய் வண்டியில ஏறுங்க. ஒரு நிமிஷம். உன் பொண்ணு தொட்டா உனக்கு என்ன கோவம் வந்துச்சோ அதே கோவம் தான் அன்னைக்கு அவன் பொண்ணு தொட்டப்போ சிவத்துக்கும் வந்துச்சு. அதுல என்ன தப்பு இருக்கு? சிவன் கண்ணு முன்னாடியே அவன் உயிருக்கு உயிரா நினைக்கிற அவன் குழந்தைய அடிச்ச உடனே அவன் உன்னை பார்த்து கை ஓங்குனா. அப்போ அவன் பண்ணது நியாயமா? அவன் செஞ்சது நியாயமா அநியாயமான நான் பேச வரல. நீ செஞ்சது நியாயமா? அதுக்கு பதில் சொல்லு. உண்மையை சொல்லணும்னா இது முன்னாடி வரைக்கும் தோணவே இல்ல. நீ அந்த மிஸ் கிட்ட பேசதான் நானே தான் அதை ரியலைஸ் பண்ணேன். உன் குழந்தைய அடிச்சா உனக்கு கோவம் வரும்போது அவன் குழந்தைய அடிச்சா அவனுக்கு கோவம் வரக்கூடாதா? சில கோவம் ஒரு ஃப்ளோல வரும். அன்னைக்கு சிவத்துக்கு வந்ததும் அப்படி ஒரு கோவம் தான். அதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உனக்கு தப்பு பண்ணிட்டோன்னு தோணுமே, மன்னிப்பு கேட்கணும்னு தோணுமே. என் இனியா செல்லத்துக்கிட்ட காலையிலேயே சாரி கேட்டுட்டேனே. பாட்டி, இன்னைக்கு நீங்க என்னோட படுத்துக்கோங்க. தங்கம், அப்பா கூடவே போய் படுத்துக்குமா. ஏன் பாட்டி வந்து என் கூட படுத்துக்க கூடாதா? பாட்டி, உங்களால முடியாதுன்னா சொல்லிடுங்க, நான் என் ரூம்லயே தனியா படுத்துக்கிறேன். ஆனா வேற யாரும் என் ரூம்க்கு வரக்கூடாது. எதுக்காக டாடி கிட்ட இப்படி கோவப்படுற? பாட்டி, நான் தான் காலையிலே சொன்னல எனக்கு பிடிக்கலன்னு. மா, என்னம்மா நீ ஏதோ விளையாட்டுக்கு தான் கோச்சுக்கிட்டேன்னு பார்த்தா சீரியஸா பேசிட்டு இருக்க. உங்க அப்பா பாவம் இல்ல, அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு இவ்வளவு கோவப்படுற? லேடிஸ் அடிக்கிற ஜென்ஸ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அடிக்கலையே, கையதான ஓங்குன. கைய ஓங்கிட்டு நீங்க கோவமா நின்னது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கு. என்னால அது மறக்கவே முடியல. எனக்கு அப்படி ஒரு அப்பா தேவையே இல்ல. ஏன்
நீ பண்ணது தப்புப்பா. என்னம்மா நீ? அவங்க ஓவியாவை அடிக்கலாம், சிவம் கை வாங்குறது தப்பா? அவ தப்பு பண்ணா, அதனால அவங்க அடிச்சாங்க. ஆமாமா, அவங்க அடிச்சதுனால தானே உங்க அப்பா கோவம் வந்து. அவங்க அடிச்சது தப்புனா நீங்களும் அதே தானே பண்றீங்க. அப்ப அதுவும் தப்பு தானே. நீங்க மட்டும் அதை பண்ணலாமா? சரிம்மா, சிவம் பண்ணது தப்பாவே இருக்கட்டும். அதுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுமா? அதுக்கு தண்டனை இதுதான். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன், ஜஸ்டிஸ். ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் எப்படி மனசு உடைஞ்சு போறான் பாத்தியா? அவன் உன் அப்பண்டி, தெரியும்ல? எனக்கு தெரியும். என் அப்பா எப்பவும் தப்பு பண்ணக்கூடாது. அதுக்குதான் அவருக்கு இந்த தண்டனை. ஏய், இது வரைக்கும் உன் அப்பன் எத்தனை பேர் கூட சண்டை போட்டிருக்கான், அடிச்சிருக்கான். அப்பெல்லாம் பேசாம விட்டுட்டு இப்ப போய் தப்பு கிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பெல்லாம் நான் ஏதாவது சொல்லிருக்கனா? அப்பா அவர் பண்ணது கரெக்ட், ஆனா இப்ப பண்ணது தப்பு. உங்க புள்ள எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்ல, ஆனா என் அப்பா அப்படி இருக்க கூடாது. ஹாய் ஓவியா, இங்க வா. ஓ, ஓவியா, ஐம் சாரி ஓவியா. நான் அன்னைக்கு அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது. நான் பண்ணது தப்புதான். ஐம் ரியலி ரியலி வெரி சாரி. நீ நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. நான் உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன், அது ஒரு டோக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இதை நீ வாங்கிக்கிட்டா நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. வெரி குட், குட் கேர்ள். சிவகாமி, யார் இவங்க? அது வந்து இவங்க இவங்க தான். யாரு? ஓவியாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா. ஓவியா 2 நாளா ஸ்கூலுக்கு போகல, நோட்ஸ் கேட்டாலாம், அது கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா. அப்போ உங்க 2 பேரோட பசங்களும் ஓவியா படிக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க, ரைட்? ஆமா. உன் பேர் என்ன? செல்வி. உங்க 2 பேர் பசங்களும் ஓவியா கூட தான் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஆமாங்க. என்னங்க, இப்பதானே போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஃபைல வச்சுட்டு போயிட்டேன், எடுக்கிறதுக்காக வந்தேன். செல்லக்குட்டி, ரூம்ல தாத்தாவோட எல்லோ ஃபைல் ஏதாவது பாத்தீங்களா? பாத்தேன் தாத்தா, வாங்க எடுத்து தரேன். கம் ஆன். அம்மா ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நாங்க வரோம். சரிம்மா. வா. ஐயோ, இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். சாரி. சும்மா சாரி கேட்கணும்னு கேக்குறீங்களா, இல்ல நிஜமாவே வருத்தப்பட்டுதான் சாரி கேக்குறீங்களா? நிஜமாவே வருத்தப்பட்டுதான் நான் சாரி கேட்கிறேன். நான் சாரி கேட்கறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிய வச்சது என் பொண்ணுதான். இனியா என்கிட்ட 2 நாளா பேசல. அவ
அவ அப்பா ஒரு பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டாருன்னு அவளுக்கு என் மேல கோவம். அவ மனசுல என்னை பத்தி இருந்த இமேஜ் எல்லாம் உடைஞ்சிருச்சு. நான் அவகிட்ட சாரி கேட்டப்ப அவதான் சொன்னான், தப்பு பண்ணவங்க கிட்ட தான் போய் சாரி கேட்கணும்னு சொன்னான். ஐம் சாரி. எனக்கு என் குழந்தைங்கன்னா உயிர். நீங்க ஓவியாவை அடிச்ச உடனே எனக்கு இந்த உலகமே மறந்து போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. அன்பு கூட ஓவியா கிட்ட மன்னிப்பு கேட்டா. ஒரு பொண்ணு அடிக்க வந்தது எப்படி உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சோ அதே மாதிரிதான் அன்புக்கும் குழந்தைய அடிச்சது தப்புன்னு தோணுச்சு. அவளால அதை ஏத்துக்க முடியல. பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்களை தண்டிக்க கூடாதுன்னு தான் ஓவியாவை நேர்ல போய் பார்த்து மன்னிப்பு கேட்டா. இங்க பாருங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லல. நீங்க அன்பு கிட்ட சாரி கேட்டதால நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். உங்க 2 பேருக்கும் நீங்க பண்ணது தப்புன்னு தெரியுது, அதுக்காக வருத்தமும் பட்டீங்க. இப்படியெல்லாம் நடந்துரும்னு பயந்துதான் நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு வாழ்க்கையை பத்தி எப்பவும் யோசிச்சதே இல்லை. உறவுங்கிறது அழகான கண்ணாடி பாத்திரம், அதை உடைச்சாச்சு. திரும்ப அதை ஒட்ட வைக்க முடியாது. இனிமே தள்ளி தள்ளி நிக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. நான் சாரி கேட்டது திரும்ப சேரதுக்காக இல்லை. நம்ம ஒருத்தர் நினைக்கும் போது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்காக தான் இனிமே நம்ம தள்ளியே இருக்கலாம். இததான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். இனியா, சாரி. அப்பா பண்ணது தப்புதான். அதுக்காக அப்பா அன்பு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ நீ அப்பா கூட பேசுவே இல்ல? நீ சொன்னதுதான் சரி. அப்பா பண்ணது தப்புதான். ஒரு பொண்ண அடிக்க கை ஓங்கி இருக்க கூடாது. ரெண்டு பொண்ணுங்களுக்கு அப்பா நானே இப்படி நடந்துக்கலாமா? நான் பண்ணது தப்புங்கிறத நீ எனக்கு உணர வச்சுட்டடா. நான் ஒரு நல்ல அப்பாவா எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்துட்ட. நீ அம்மாட செல்லம். நான் நல்லது பண்ணா என்னை தட்டி கொடுக்கறதுக்கும், நான் தப்பு பண்ணா என்னை தட்டி கேட்கறதுக்கும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. இந்த உலகமே என்னை பத்தி தப்பா நினைச்சாலும் உனக்கு சந்தோஷம் வரணுமே ஒழிய சங்கடமா இருக்கக்கூடாது. உனக்காக அப்பா என்ன வேணும்னாலும் செய்வேன். உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்லடா. ஐ லவ் யூடா. பாத்தியாமா, உங்க அப்பா உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு. இனிமே யாருக்காகவும் அவங்ககிட்ட பேசாம இருந்துடாதம்மா. அப்பா சாரிப்பா. இல்லடா, நீ என்ன பாராட்டினாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, அப்பாக்கு சந்தோஷம்தான். நீ அழாத. சரி விடுங்க. எல்லா கெட்டதுக்கு பின்னாடியும் ஒரு நல்லது நடக்கும். இது மூலமா உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பிடிக்கும்னு தெரிஞ்சிடுச்சு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனி நடக்க வேண்டியதை பாப்போம். இனியா, சாப்பிடலாமா? இனியா,
நீ இன்னும் சாப்பிடலையா? அவ உன்கிட்ட கோச்சுக்கிட்டுலாம் சாப்பிடாம இல்லடா, அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோமே தான் சாப்பிடாம இருக்கிறா. என்னாலதான் நீ சாப்பிடலையா? சாரிடா. அப்பா என்னையும் மன்னிச்சிடுங்கப்பா, என்னால தானே நீங்களும் சாப்பிடல. நான் மட்டும் ஒழுங்கா இருந்தா என் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அதை கேட்டு என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? என்னாலதான் என் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டு இருக்கேன். இங்க பாரு, அதுக்காக நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கு நான் சொல்ல வரல. என்னால என் பிள்ளைகளுக்கு எந்த அசிங்கமும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எனக்கு இருக்கு. அதை மட்டும் நீ வேண்டான்னு சொல்லிடாத. சரி விடு, புருஷனா வேண்டாம், இந்த வீட்டு தோட்டக்காரனா, அப்படியும் இல்லைன்னா இந்த கார் டிரைவரா, இங்க ஏதாவது ஒரு வாரமா சாப்பிட்டு இருந்துக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வராம நான் பாத்துக்கிறேன். உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை அன்பு. நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அப்படியே நீ வேணாம் சொன்னாலும் எனக்கு சம்மந்தம் தான். கலை, பாரதி, ரெடியா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்க. அம்மா வாங்க போலாம். பாய்டா. பாய். பாய். போங்க. என்னம்மா பின்னிட்டனா? டேய், நீ என்னமோ நல்லாதான் பண்ற, ஆனா எதையுமே உன் பொண்டாட்டி நம்புற மாதிரி தெரியலையே. நான் என்ன பண்ணேன்? என் முகர அப்படி